அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே 5 திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸ்டாலின் திமுக, இஸ் திமுக, உஸ் திமுக, நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் திமுக, நெக்ஸ்ட்ன்ட்டேன். அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காதிமுக, கனிமொழி திமுக, சதிமுக, சபரீசன் திமுக, ஓகே, து திமுக. அது நம்ம எல்லாருமே துப்புறது தான். இருந்தாலும் து திமுக எதுக்குன்னா துர்கா திமுக. இப்படி 5 திமுகவாக அது வந்து பிரிஞ்சிருக்கு. கூட்டு போகிறதுன்றது புரோட்டோகால்லே வராதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உதயநிதி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய ஒரு இது போயிருக்கு, பிரச்சனை போயிருக்கு, கட்டுமையாக திட்டி விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சபரீசன் அவர்களை அந்த இடத்துல பொறுப்பெடுத்துக்க சொல்லி இனிமேல் நான் தான் இதை ட்ரைவ் பண்ண போகிறேன், அல்லது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் நான் தான் வழி நடத்த போகிறேன் அப்படின்றதை உணர்த்துறதுக்காக வேணும்னே அந்த வீடியோவை இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பரவ விட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகிறார், முதலமைச்சரை தெரிவிக்க விரும்புகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவர் தான் எல்லாம் செய்ய போகிறார். ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இவர் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுனே தெரியலீங்க. ஆளுநாள் அழகுராஜாவா இருக்காரு. திடீர்னு பார்த்தா பத்திரிகையாளர், திடீர்னு பார்த்தா ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், அரசியல் புலனாய்வாளர், ஜோதிட ஜாதக கணிப்பாளர் அப்படின்னு சொல்லி என்ன வேணா போட்டா என்ன போட்டாலும் மேட்ச் ஆகுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சகலத்தையும் கற்றுக்கல, அதுல ஒரு தேர்ச்சி பெற வேண்டியது. உங்களுக்கு இன்ட்ரோவே கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க ஃப்ரேம்குள்ள. நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சமீப நாட்களாக உங்களுடைய சேனலில் நான் வந்து சில செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சேனல்லையும் நான் பார்ப்பேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆனதுலேருந்து, அப்போலோவில் அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஊடகத்தில், அதாவது அதிகாரப்பூர்வமாக மீடியான்னு நம்ம பார்க்கக்கூடிய மீடியாவில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் அதில் என்ன ரிப்போர்ட் ஆகுதோ அது கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி பேசியிருப்பீங்க. சொல்லுங்கள், அப்போலோவில் உங்களுக்கு யார் சோர்ஸ்? இல்லை அப்போலோலாம் கிடையாது. அதாவது நீங்கள் என்னென்னா மீடியாவுக்கு இது வரக்கூடிய நியூஸ் தான். மீடியா இதை போட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு மட்டும் யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க மொபைல் தான் என்கிட்ட இருக்குது. புரியுது. நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட தான் நானும் தொடர்பு கொள்கிறேன். சரியா? இப்போ நீங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வரல, நானும் ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வரல அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன பெரிய சோர்ஸஸ் இருக்க முடியும்? ரொம்ப பெரிய திறமையானவர்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? மீடியாவில் உலகக்கூடிய நியூஸ் தான் இது. அது போட மாட்டாங்க, நாம அதை வெளில சொல்கிறோம், அவ்வளவுதான். இப்போ ஏன் போட மாட்டாங்க? மீடியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பேனா நிறுவனமா? பெண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஐபிஆர், இவங்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு ஸ்டாலினுக்கு பேஸ் மேக்கர் வைக்க போகிறாங்க அப்படின்றது அங்கே வந்து அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க, மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க, அவங்க அந்த முடிவுக்கே வராங்க. இதை எடுத்து போட வேண்டியது யார்? மீடியா. ஏன்னா அது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டது. இதே வேற ஒரு முதலமைச்சர் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இவர்கள் எப்படியெல்லாம் செய்திருப்பார்கள், எப்படியெல்லாம் வந்து நியூஸ் போட்டிருப்பாங்கன்றதை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்று 2016 செப்டம்பர் 21 எப்போ அவங்க அட்மிட் ஆனாங்க, செல்வி ஜெயலலிதா அட்மிட் ஆனாங்கல்ல, அப்பொழுதுலேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் வந்த நியூஸ்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஸ்டாலின் அட்மிட் ஆகிருந்தபோது அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். அவங்களாக எடுத்து கொடுக்கக்கூடிய நியூஸ், அதாவது ஸ்டாலின் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய நியூஸ். 22 நொடி 20 நொடி நியூஸ் பிட்டு வரும், தெரியுமா? புரியுது. ஸ்டாலின் வந்து கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போடுகிறார். ஏன்னா 20 நொடியில் எல்லா கோப்பையும் கைது போட்டுருவாராம். சரியா? அதே மாதிரி 20 நொடியில் 150 தொகுதிகளில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு அப்படின்னு பண்ணுவாங்களாம். வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி தான் அது அப்படிதான் காமிக்கிறாங்க. ஓகே, அது அவங்களுடைய வழிமுறை, நம்ம அதுவும் கேள்வி கேட்கப்படுறதில்லை. ஆனால் அங்கே உள்ள என்ன நடக்குது நம்ம பேசணும்ல. எனக்கு இதில் நான் ரொம்ப நோட் பண்ண விஷயம், அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற டைம், மினிட்டு, இது வரைக்கும் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்க குடும்பத்துக்குள்ள அல்லது ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிளில் தான் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டைமுக்கு அப்புறம் தான், ஒரு 6:15க்கு பிறகு அல்லது அந்த வாக்கில் தான் அவர் டிஸ்சார்ஜே ஆவாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய அமானுஷ்யம்லாம் சொல்கிறீங்க. என்னன்னா ஜோதிட காரணங்கள் இல்லை, ஜோதிட காரணங்கள், நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இவ்வளோ டீப்பான இன்ஃபர்மேஷன் அல்லது வந்து இதை எப்படி நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்றது? இல்லை, நீங்கள் ஜோதிடத்தை அதிகமாக நம்பக்கூடிய குடும்பம் ஸ்டாலின் குடும்பம். சரியா? அதுவும் முக்கியமாக துர்கா ஸ்டாலின் எடுத்திங்கனாக்க அவங்க ஒவ்வொரு நகர்வையும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது
ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அதை செய்வார்கள் என்றால் இப்படித்தான் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு பூர நட்சத்திரம் ஸ்டாலினுடைய நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரத்தில் தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும் அப்படின்றது தான் ஜோதிடர்கள் அவருக்கு அறிவுரையாக கூறுவார்கள். ஏன்னா அது ஒரு மறுபிறப்பு அப்படின்னு காமிக்க வேண்டும். நீங்கள் 3 நாளைக்கு, சாரிங்க இடைமறிக்கிறதுக்கு மன்னிச்சிருங்க, நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் சேனல் நீங்கள் சொல்லி இந்த செய்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இந்த நட்சத்திரம் மறுபிறப்பு இந்த விஷயங்கள்லாம் அதில் வந்திருக்கு. அதுதாங்க நம்மள்ட்ட இருந்து எடுத்து கூட அவங்க போட்டிருக்கலாம், சரியா? ஆனால் என்னன்னா எந்த ஜோதிடத்தை போய் கேட்டிங்கனாலும் இதான் சொல்ல போகிறான். இது நம்ம புதுசாக எதுவும் சொல்லலை. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சரியா? இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு தாங்க இந்த பகுத்தறிவு இந்த போதனை எல்லாம் மக்களுக்கு தான். நீங்கள் மற்றபடி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஜாதகப்படி ஜோசியப்படி இப்படித்தான் அது அரங்கேறும். அவர்கள் அதையெல்லாம் வைத்துத்தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார்கள். கையில் அந்த மந்திர கோல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். நான் கூட சொல்லுவேன் பெரிய கஜகோல் பாண்டி அப்படியே நகரவலம் வராரு அப்படின்னு கூட நான் கேட்டிருப்பேன். அதெல்லாம் கையில் வைத்திருப்பதற்கு கூட அந்த காரணிகள் இருக்கு. ஏன்னா ஒன்றுத்துக்கும் பின்னால இவர்கள் அந்த நம்பிக்கையை நோக்கி செல்கிறார்கள். இது ஏன் அப்படின்னு வருது அப்படின்னா, இதை நான் பல காணொலிகளில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். திரும்பவும் உங்களுடைய காணொலியும் பதிவு பண்ணுறேன். அதாவது நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு அதிர்ஷ்டம் வரும்பொழுது அது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. என்னைக்கு வேணாலும் நம்ம கை விட்டு போய்விடும் அப்படின்ற பயமும் சேர்ந்தே வரும். இப்போ என்னுடைய தகுதிக்கு மேலே எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா திடீர்னு வணக்கம் தரான்னு வைங்க. 10 கோடி ரூபாய்க்கு நான் வர்த்தே கிடையாது. 10 கோடி ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா, எனக்கு வர்த்தே இல்லாத 10 கோடி வரும்பொழுது அந்த 10 கோடி என்னை விட்டு எப்போ வேணாலும் போகலாம். அந்த பயமும் கூடயே சேர்ந்து வரும். இதோடைய வெளிப்பாடு தான். ஆனால் என்னன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, கருணாநிதி குடும்பத்திற்கு எப்படி இது இவ்வளவு கொடுங்கோல் நடக்குது, இவ்வளவு அராஜகம் நடக்குது, இந்த குடும்பத்தால் இவ்வளவு பாதிப்புகள் நடக்குது, இவ்வளவு அசிங்கங்களும் நடக்குது, இவன் எவனுமே தகுதி கிடையாது. 1967 எல்லாருமே நீ யோசிச்சு பாருங்க, 1967 2025 வரைக்கும் கருணாநிதி குடும்பத்தில் எவனுமே உழைச்சி பிழைச்சது கிடையாது. ஊரை சுரண்டி தான் படிச்சிருக்கானுங்க எல்லாமே. கருணாநிதியோட ஆக்டோபஸ் குடும்பம் யார் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், கருணாநிதியோட பிள்ளைகள் எடுத்துக்கோங்க. இப்போ இறந்து போன மூக்காமுத்துலேருந்து ஆரம்பிச்சு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மைன்னா அவங்க தீர்க்காயசா எல்லாரும் ரொம்ப நல்லா தானே இருக்காங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நம்முடைய மூதாதையர்கள் செய்யக்கூடிய நன்மை இருக்கு இல்லையா, அதோடைய அந்த பலன்களை நாம தான் அனுபவிக்கிறோம். தீமைகளுக்கான பலன்களையும் நாம தான் அனுபவிக்கிறோம். காலங்காலமாக கருணாநிதி குடும்பம் கோவிலில் இசை வாசித்திருக்கிறது, சரியா? இது அவருடைய மூதாதையர்கள் காலங்காலமாக செய்திருக்கிறார்கள். நான் கருணாநிதியோடைய தந்தைக்கு தந்தை, அவருக்கு தந்தை, இப்படி இவங்க எல்லாரும் கோவிலுக்கு செய்த ஊழியங்கள் இருக்கு. அந்த அதோடைய பலன்களை இன்றைக்கு அவருடைய அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் இந்த ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க. சரியா? இப்படிதான் நான் அதை பாக்குறேன். இல்லைன்னா நியாயப்படுத்தவே முடியாது. அது ஒரு லாஜிக்னா அவரே 95 வருஷம் அனுபவிச்சிட்டாருங்க, இன்னும் தொடரும் அது இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அது அந்த அளவுக்கு அந்த 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 கர்ம பலன்கள் இருக்கு அப்படின்றதுதான் நம்பிக்கை, சரியா? அப்போ அது அப்படியே தொடருது. இது வந்து நம்ம வழியா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படை, அவ்வளவுதான், சரியா? இப்போ இவ்வளவு பாவங்களை செய்யக்கூடிய நீ வந்து இவங்க நன்மை செய்தார்கள் அப்படின்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் சொல்றது கருணாநிதியிலேருந்து ஆரம்பிச்சு, கருணாநிதியோட தந்தையெல்லாம் விட்டுருங்க, கருணாநிதியோட தந்தை, அவருடைய தந்தை, இவர்கள் எல்லாரும் என்னென்ன செய்திருப்பார்கள், இவர்கள்லாம் அந்த கோவில்களில் ஊழியம் செய்திருக்கிறார்கள், அந்த அந்த புண்ணியம் வந்து அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு வச்சுப்பாங்க. கருணாநிதியிலேருந்து ஆரம்பிங்க. கருணாநிதியாக அரசியல் இருந்தார். கருணாநிதிக்கு அப்புறம் வரக்கூடியவர்கள், அதாவது ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி, அப்புறம் வரக்கூடிய துன்பநிதி, இதையெல்லாம் எடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன, இதெல்லாம் சாக்கடைகள். இந்த சாக்கடைகள் அதுவும் பறந்து விரிந்த குடும்பம் எடுத்துக்கோங்க. தமிழரசு, செல்வி, அழகிரி, மூக்காமுத்து, இப்படி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே சாக்கடைகள், சரியா? இந்த சாக்கடைகள் இன்றைக்கு இந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வேற என்ன காரணமும் நீங்க சொல்ல முடியாது. வேற என்ன காரணம் சொல்ல முடியாது? ஏன் இயற்கையின் அடிப்படையில், சரி பகுத்தறிவுன்னே வருவோமே, நம்ம இல்ல இயற்கையின் அடிப்படையில் பார்த்தா கூட, ஈவன் இயற்கையின் அடிப்படையில் கூட இவர்கள் இதை அனுபவிக்க கூடாது, ஆனால் அதை அனுபவிக்கிறார்கள் என்கிற பொழுது அதை கடந்த வேற ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா வேற என்ன நீங்க காரணம் சொல்ல முடியும்? ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம்.
நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்து நம்ம அரசியலுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட ரியலாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற அரசியலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தோம் உங்கள் நிகழ்ச்சியில், உங்களுடைய சேனலில், அதாவது இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டினியூ பண்ணுங்க. சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எபிசோட்ஸை தொடர்ச்சியாக போடுங்க. அது இன்சைட் ரிப்போர்ட்ஸ் செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்ன வருது அப்படின்னா, நமக்கு நிறைய அரசியல் தொடர்புகள். அவ இந்த கட்சி ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் நான் ஆதரிக்கக்கூடிய கட்சி இந்த அதிமுகன்னு வச்சுப்பா, இங்கிருந்து கூட இன்சைட் ரிப்போர்ட்ஸ், அதாவது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வழக்கமா சினிமா ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்சைட் ரிப்போர்ட்ஸ் போடுவாங்க. படம் நல்லா இருக்கு, அவரேஜா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் போடுவாங்க, சில ஐடிஸ்லாம். அரசியல்ல இந்த எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க இறக்கி இருக்கிறீங்க. என்னன்னா எல்லாமே தெரிய வருது, ஒவ்வொரு கட்சியிலும் என்ன காய நகர்வுகள் நடக்குது அப்படின்ட்டு. இதை யாருமே மீடியா எடுத்து போடுறதில்ல. ஆக்சுவலி மீடியா தோற்கின்ற இடத்துல தான் நாம நுழைய வேண்டியதா இருக்கு. அந்த நம்பகத்தன்மை நீங்க பெற்றுறீங்கல்ல, உங்களை அது மாதிரி நம்பகத்தன்மை எப்போ பெற முடியும்னா, சொல்றது நடக்கும்போது, அது சொல்றது நடந்தால் நம்பகத்தன்மை, நடக்கலன்னு வைங்களேன் நம்பகத்தன்மை போயிடும், அவ்வளவுதான் காலி. மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. என்னைக்குமே நான் சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டுருவாங்க, அது நான் சிறுமைப்படுத்தவே மாட்டேன் மக்களை. மக்கள் முட்டாள்கள் கிடையாது, அகச்சிறந்த அறிவாளிகள். சரியா? ஆனால் சில இடங்கள்ல அவர்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள், அதனால் சில தவறுகள் நடந்து விடுகிறது. மற்றபடி நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. இப்போ நான் சொல்கிறது பொய்யா இருந்ததுன்னு வைங்களேன், தொடர்ந்து எனக்கு வந்து அந்த பேட்டர்னைசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது அந்த ஆதரவை வந்து தொடர்ந்து அளிக்க மாட்டாங்க. பார்த்தேன், உண்மையிலே பெரிய ஆதரவு உங்களுடைய சமீபத்திய. அது தொடர வேண்டும் என்றால் நான் சொல்றதுல ஜெனுவினிட்டி இருக்கணும். ஜெனுவினிட்டின்னா ஆங்கிலத்தில் ஜெனுவினிட்டினா அது நம்பகத்தன்மை, புரியுது, உண்மைத்தன்மை இருக்கணும். ஸ்பைசியா இருக்கணும்ன்றதாக நீங்க எதையாச்சும் ஒன்று சொல்லிட முடியாது. அது சொல்லிட்டு போகலாம். அது சொல்றதுக்கு கூட நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு பார்வையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. நாம அதை வந்து எந்த அளவுக்கு இதை குறைக்க முடியும், ஏன்னா அது கூடவே ஒரு பொறுப்புணர்ச்சியும் இருக்கு. ஏன்னா நாம் சொல்வதையும் ஒரு 1000 பேரோ 100 பேரோ 10 பேரோ 2 பேரோ லட்சம் பேர் கூட பார்த்துடுறாங்க. அதான் சொல்றேன், இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது நாம வந்து கூடுதல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால இது யோசிச்சு தான் நம்ம பேசுறோம். சரியா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்துடுறேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். அதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்போலோ மருத்துவமனையிலேருந்து. அந்த டைமிங் மேட்டரில் ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ அவரை கூட்டிகிட்டு போகிற ப்ராசஸ், அதில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போனது சபரீசன் அவர்கள், மாப்பிள்ளை அவர்கள் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனார் அப்படின்ற ஒரு செய்தி. ஆனால் நான் பார்க்குறேன் இன்னைக்கு காலையில் பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதை நியூஸாக போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை எல்லாத்தையும் போட்டு பதிய வைக்கிறாங்க எல்லாருடைய மைண்ட்லேயும். நானே ஆச்சரியப்படி எதுக்கு நியூஸாக போடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படி கூட்டு போகிறதுன்றது ப்ரோட்டோகால்லே வராதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உதயநிதி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய ஒரு இது போயிருக்கு, பிரச்சனை போயிருக்கு, கடுமையாக திட்டி விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சபரீசன் அவர்களை அந்த இடத்துல பொறுப்பெடுத்துக்க சொல்லி, இனிமேல் நான் தான் இதை டிரைவ் பண்ண போகிறேன், அல்லது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் நான் தான் வழி நடத்த போகிறேன் அப்படின்றதை உணர்த்துறதுக்காக வேணும்னே அந்த வீடியோவை இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பரவ விட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா? இல்லை, நீங்கள் உண்மையா அப்படின்றத விட ஒரு பேட்டர்ன் எடுக்கும். கிரிமினாலஜின்னு இருக்கு. கிரிமினாலஜின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு பேட்டர்ன் இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வைத்து நீங்கள் சில முடிவுகளுக்கு வர முடியும், அனுமானத்துக்கு வர முடியும். அப்படி அனுமானங்களின் அடிப்படையில் வேற என்ன காரணம் இருக்க முடியும்? சிஎம் கான்வாயை எப்பவும் யாரை ஓட்டுவாங்க? அது உண்மையாக இதுக்கு மேலே யாராவது ஓட்டியிருக்காங்களா? சட்டப்படி வந்து அதுக்கு ட்ரெயின்டான புரோட்டோகால் படி சிஎம் உடைய கான்வாயை அது ட்ரெயின்டு டிரைவர்ஸ்னு இருப்பாங்க, அதாவது பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள். ஏன்னா சிஎம் கான்வாய் என்பது ஒரு சீரான ஒரு வேகத்தில் போகும். சரியா? அப்படின்னும் பொழுது அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இவர், ஓகே, சரியா, அதுக்கும் கைட்லைன்ஸ் இருக்கும். அப்படின்னும் போது அதுக்கான குறைந்தபட்ச வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகள் மீறப்படுகிறது அப்படின்னும் பொழுது இப்போ வடக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முதலமைச்சருடைய பேரன் வந்து காரை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரிலாம் கான்வாய் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு பெரிய சர்ச்சையாச்சு. ஓகே, சரியா? அந்த மாதிரி சர்ச்சைகளை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி யாருமே கையில் எடுத்து ஓட்ட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறேன். சரியா? அப்படி செய்யறாங்க அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு மெசேஜை, ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகிறார், முதலமைச்சரே தெரிவிக்க விரும்புகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவர் தான் எல்லாம் செய்ய போகிறார். ஏன்னா நடுவில் கொஞ்சம் காலத்திற்கு இவர் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு அவர்
இங்கே இல்லை, ஐரோப்பாவிலே இங்கே இருந்தார். அப்போ மீண்டும் அவர் வந்து விட்டார், இனிமேல் அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. இப்போ இந்த ஒரு சிங்கிள் இதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. ஆமா, நமக்கே வந்துருது இல்ல, அவர் தான்ப்பா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறது அவர் தான் அப்படின்னு அவர்தான் அதில் அப்படின்னு. பின்னால் உதவாநிதியை உட்கார வச்சு, பின்னால் துர்கா ஸ்டாலினை உட்கார வச்சு, தான் முன் சீட்டில் உட்காந்து பக்கத்தில் வந்து சபரீசன் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது அது சிக்னல் தானே. Okay. இவர் தான் டிரைவர் சீட்டு, இவர் தான் முன்னெடுத்து செல்வார், இவர் தான் சாரதி, கட்சிக்காரங்களுக்கே இவர் தான் ஒரு- மாலுமி அப்படின்றதை அவர் உணர்த்துகிறார் கட்சிக்காரங்கள்ட்ட. ஓகே. இனிமேல் நீங்கள் வந்து வேறு வேறு ஆளுங்கள்ட்ட, ஏன்னா இது பிரிஞ்சிருக்கு இல்லையா, ஒவ்வொரு பவர் சென்டராக இருக்காங்க. இந்த பவர் சென்டர்லாம் வேறு வேறு இருந்தாலும் ஒரே ஆள் தான் மாலுமி. அது யார்? சபரீஸ். அதனாலதான் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் அவர் வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு செய்தியா அதை வந்து வந்து செய்தியாக திணிக்கிறாங்க. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. ஏதோ திமுக 5 வகையான திமுகன்னு சொன்னீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே 5 திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுன்னு சொன்னீங்க. என்னன்னா எனக்கு மறந்து போச்சு, சொல்லுங்க. இஸ்திமுக, ஸ்டாலின் திமுக, இஸ்திமுக, உஸ்திமுக, நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் திமுக. நெக்ஸ்ட்ன்ட்டேன். அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காத்திமுக, கனிமொழி திமுக, சாதிமுக, சபரீசன் திமுக, ஓகே. து திமுக. அது நம்ம எல்லாருமே துப்புறது தான். இருந்தாலும் து திமுக எதுக்குன்னா துர்கா திமுக. இப்படி 5 திமுகவாக அது வந்து பிரிஞ்சிருக்கு பவர் சென்டர்ஸ். இருக்கிறதுலே அதுல பலமான பவர் சென்டர் எந்த திமுக? இன்னைக்கு வந்து சாதிமுக, பலவீனமான பவர் சென்டர் இஸ்திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இஸ்திமுக டமி திமுக அப்படின்றதுனால அது பெருசாக சிரிக்கிறன்றத நான் காமெடியா எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறேன். காமெடியாக எடுத்துக்காம போங்க. ஸ்டாலின் ஒரு காமெடியன் தானே, ஸ்டாலின் ஒரு ஜோக்கர் தானே. அதனால தான் நான் சொல்லுவேன், ரஷ்யாவில் இருந்தது ஜோசப் ஸ்டாலின், இங்கே இருப்பது ஜோக்கர் ஸ்டாலின் அப்படின்னு நான் சொல்கிறதே அதனால தானே. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். வேற என் கருத்து கேட்க தானே நீ என்ன கூட்ட வச்சுருக்கீங்க. நான் கூட்டமாக உட்காந்துருக்கோம் இங்கே. இப்பெல்லாம் பொசுக்குன்னு பேசிடாதீங்க. இல்லைங்க, நீங்கள் தனிப்பட்ட கருத்துனா என்ன, நீங்கள் என்ன உங்களை பாதுகாக்க பார்க்குறீங்களா? பாதுகாத்துக்கு உள்ள ஆமா, இப்ப இந்த குண்டாசுல போகும்போது கூடயே கூட்டு என்ன போயிட்டீங்கன்னா குண்டாசில் போக போகிறது என்ன? என்ன இப்போ ஜோக்கர் ஸ்டாலின் சொன்னால் குண்டாசில் போட்டுருவாங்களே. சொல்ல முடியாதுங்க. சரி போட்டோம், என்னதானே போட போகிறாங்க, உங்களை ஏன் போட போகிறாங்க? இது எதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து உங்களுடைய இப்போ என் கருத்தை கேட்க தானே என்ன குறை வச்சிருக்கீங்க. இப்போ நான் வேற பேர்ல வந்து உட்காந்துருக்கேன், புனை பேரில் வந்து உட்காந்துருக்கேன். நான் திராவிட மாடலுக்கு பதிய வைக்கிறேன். அவர் எதனா பேசுறாரு, அவரு தான் குற்றவாளி, நான் வந்து தெரியாம நீங்க சொல்லிட்டு போங்க. நானே தான் திருப்பி சொல்றேனே, நான் தான் சொல்கிறேன். இறங்கி நான் எங்கேயாவது மாற்றி பேசுறேன். சரி, இப்ப 5 வகையா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகம்? தொண்டர்களுக்கு என்னங்க பெரிய ஆதரவு? அவன் இன்ப நதியும் பார்த்து தானே சாவான்றான். ஓகே. இல்ல கலந்துச்ச கொத்தடிமைக்கு என்ன பெரிய தொண்டர்? இல்ல, இந்த திமுக வந்து கொஞ்சம் வலுப்பெறுது, அதுக்கும் ஒரு செல்வாக்கு கூடி வருகிற மாதிரி கேள்வி. இஸ்திமுகவும் உஸ்திமுகவும் பலவீனப்படும் பொழுது அதிமுகவுக்கு அங்க முக்கியத்துவம் வரும். உஸ் கொஞ்சம் பலவீனப்படணும். அதனால அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர்களுடைய சுருக்கத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? பார்க்கலாம், நிறைய இன்சைட்ஸ், நிறைய தகவல்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எக்ஸைட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள் வரப்போகுது அப்படின்ட்டு. உங்களுடைய தரப்புலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பகிருங்க. தொடர்ந்து பேசுவோம், நிறைய அடிக்கடி சந்திப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி, மிக நன்றி.